இதுதான் நம்முடைய கல்லீரல். இந்த கல்லீரலில் கொழுப்பு அடைஞ்சா அதுக்கு பேர் என்னது? ஃபேட்டி லிவர், FATTY. இந்த ஃபேட்டி லிவர் ஏன் அவ்வளோ ரொம்ப ஆபத்து அப்படின்னா, இந்த ஃபேட்டி லிவர் இருக்கக்கூடிய நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்சுலின் போட்டுட்டு இருப்பாங்க. சுகர் பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க சுகருக்கு மாத்திரை போடுவாங்க, ப்ரெஷருக்கு மாத்திரை போட்டுட்டு இருப்பாங்க, பிபிக்கு மாத்திரை போட்டுட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஃபேட்டி லிவர் எவ்வளோ ஆபத்து அப்படின்னா, ஃபேட்டி லிவர் இருக்கக்கூடியவங்களுக்கு பித்தப்பையில கல் நிறைய பேர் மாத்திரையும் போட்டுட்டு இருப்பாங்க, தேவையில்லாமல் ஆப்ரேஷன் செலவங்க பண்ணியிருப்பாங்க. புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த ஃபேட்டி லிவர் ரொம்ப நாள் நீங்கள் கவனிக்காமல் விட்டீங்க அப்படின்னா அந்த ஃபேட்டி லிவர் சுருக்கிச்சுன்னா லிவர் ஃபெயிலியர் ரொம்ப ஆபத்தானது. இந்த ஃபேட்டி லிவருக்கு ஒரே ஒரு காரணம் தான், அதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இதை எழுதி வச்சுக்கிடுங்க, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். புரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன். நீங்கள் மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன், இந்த புத்தகத்தை படித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேட்டி லிவருக்கு அவங்க சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் அண்ட் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ் டயட் மட்டும்தான். புரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன். பேலன்ஸ் டயட் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணல அப்படின்னா, இன்சுலின் நிறுத்த முடியாது, எந்த மாத்திரையும் நிறுத்த முடியாது அப்படின்னு யார் சொல்றது அப்படின்னா இந்த புத்தகம் தான் சொல்லுது. புரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன். உங்களுக்கு பேலன்ஸ் டயட் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் குட்னு டைப் பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதை மறந்தாலும் ஃபேட்டி லிவர் மறந்துடாதுங்க. லிவரில் கொழுப்பு இருந்தால் அதுக்கு பேர் ஃபேட்டி லிவர். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸில் குட்னு டைப் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணும். வெரி 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 இம்பார்ட்டன்ட் வீடியோ. ஃபேட்டி லிவர் ரொம்ப ஆபத்தானது. ஸ்டே டியூன்.